ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். இன்றைக்கி சமையல் வீடியோ இல்லாமல் எந்த ரெசிபி வீடியோவும் இல்லாமல் புதுவிதமான க்ளீனிங் வீடியோவோட வந்திருக்கேன். கிச்சன்னாவே குக்கிங் மட்டும் இல்லை, க்ளீனிங்கும் சேர்த்து தான். நம்ம சமையல் பண்ணும்போது க்ளீனிங்கும் பண்ணிட்டிங்கன்னா கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதுக்கு கடையில் போய் நிறைய டிட்டர்ஜென்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். அது நிறைய பேர் கைக்கு ரொம்ப ஹார்ஷாக ஒத்துக்காமல் போகிறது. நம்ம வீட்லேயே இது மாதிரி லிக்விட் தயார் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கைக்கு எந்த சேதாரமும் ஆகாது. நம்ம பைப், சிங்க் எல்லாமே டெய்லி நம்ம இந்த லிக்விட் வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை வாங்கி நம்ம எந்த டப்பாவில் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஊற்றுறது ஹார்பிக் கிடையாது, அந்த ஹார்பிக்கில் இருக்கிற லிக்விட் தான் இது. இந்த டிப்பை எனக்கு அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த டிப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம லெமன் வாங்கியிருப்போம், இல்லை செடிகளில் பறிச்சிருப்போம். அந்த லெமன்லாம் பார்த்திங்கன்னா பழுத்து இது மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். அதெல்லாம் இனிமேல் நீங்கள் தூக்கி போடவே வேண்டாம். லெமன் நேச்சுரலான சிட்ரிக் ஆசிட் உள்ள பழம். இந்த சிட்ரிக் ஆசிட் வச்சு தான் ஆர்டிஃபிஷியலாக நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு, மற்றது எல்லாத்துக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க லெமனை மறந்துடுறோம். இது மாதிரி லெமனை தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுருங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதுக்கப்புறம் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது கை நிறைய கல்லுப்பை இது கூடவே சேர்த்துக்கோங்க. மிக்ஸி மூடி வச்சுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கூடவே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு நல்ல வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க சக்கை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் உள்ள சாறு மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் கம்ப்ளீட்டாக இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துட்டு கொட்டைகள் திப்பிகள்லாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் சோடா உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த சோடா உப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா நம்மளுக்கு தேவையில்லை. இந்த சோடா உப்பு சேர்க்காமையே நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லெமன் கூட சோடா உப்பு சேரும்போது நல்லா பொங்கி வரும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது எந்த கண்டெய்னரில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு புனல் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இதை ஊற்றிட்டு லைட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். பாட்டில் மேலே ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. இந்த லிக்விடை நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி யூசர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிங்க் கழுவுறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஸ்டவ்லாம் ரொம்ப பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை செஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக டிட்டர்ஜென்ட்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தொடச்சி எடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். டிட்டர்ஜென்ட் கூட நீங்கள் தேவையில்லை. அதே மாதிரி இதில் லெமன் இருக்கனால வாசனையாக இருக்கும், ஃப்ராக்ரன்ஸ்க்கு எதுவும் தேவையில்லை. இப்போ இருக்க உமனுக்கு நிறைய கெமிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே இருக்குது. இதுக்காக தனி லிக்விட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் கூட அந்த கெமிக்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே நிறைய வந்துட்டுருக்கு. இப்படி நேச்சுரலான விஷயத்த நம்ம இது மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எந்த இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு கைக்கு வராது. ஈஸியாக வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். மார்க்கெட்டில் கிடைக்கிற அத்தனை லிக்விடும் கெமிக்கல் தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி வீட்டில் இருக்க வீணாக போன எலுமிச்சம்பழம் வச்சுட்டு இது மாதிரி ஈஸியாக செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீட்டில் உப்பு தண்ணி தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த உப்பு தண்ணி கரை எல்லாமே இது சூப்பராக எடுத்துரும். நீங்கள் ஒரு முறை இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சிங்க் எல்லாமே பளபளன்னு ஆயிடுச்சு. நம்ம கிச்சனில் அதிகமாக எண்ணெய் பிசுக்கெல்லாம் நிறைய பிடிக்கும். அது மாதிரி நீங்கள் கவுண்டர் டாப்பையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக கூட இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கெமிக்கல் அலர்ஜி இருக்கவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம கொடை குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.